இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் நடிகர் கருணாஸின் முக்குலத்தோர் புலிப்படையும் இணைந்துள்ளது. அக்கட்சியின் சார்பில் தலைவர் கருணாஸ் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுகிறார். உள்ளூர் திமுக பிரமுகரை விடுத்து வெளியூர்காரரான கருணாசுக்கு சீட்டு கொடுத்ததால் திமுக தலைமை மீது உள்ளூர் நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளனர். கருணாஸ் வெளியூர் நபர் என்பதாலும் திருவாடானையில் வென்றபோது தொகுதி மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்றும் அவர் மீது அதிருப்தி நிலவுகிறது. இதையே சாதகமாக பயன்படுத்தும் திமுக நிர்வாகிகள் அவருக்காக தேர்தல் பணியாற்ற மறுக்கின்றனர். இந்த தகவல் திமுக தலைமைக்கு சென்றது. கிட்டத்தட்ட புகாராகவே எடுத்துச் செல்லப்பட்டது. முதல்வரின் மருமகன் சபரீசன் நிர்வாகிகளிடம் பேசிய பின்னரும் தொய்வு தொடர்ந்தது. இனி பேசி பயனில்லை என தானே களத்தில் இறங்கினார் முதல்வர் ஸ்டாலின். திருப்பத்தூர் சென்ற ஸ்டாலின் பரமக்குடி செல்லும் வழியில் சிவகங்கையில் ரோட் ஷோ நடத்தி பிரச்சாரம் செய்தார். அதன் பின்னரும் திமுக கூட்டணி நிர்வாகிகள் பெரிய அளவில் அக்கறை காட்டவில்லை. இதனால் அதிருப்தியான திமுக தலைமை கட்சியில் ஒன்றிய செயலாளர்களுக்கான தேர்தல் ஜூன் மாதம் நடக்க உள்ளது. ஒழுங்காக வேலை செய்யாதோர் ஓரங்கட்டப்படுவீர்கள் என எச்சரிக்கை விடுத்தது. கட்சி பதவியே போனாலும் பரவாயில்லை, கருணாசுக்கு கருணை காட்ட மாட்டோம் என உள்ளூர் திமுக நிர்வாகிகள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதால் அங்கு கருணாசின் வெற்றி ஊசலாடுவதாகவே தகவல் வெளியாகியுள்ளது.